ஓம் சாந்தி. அவ்யக்த முரளி 7/12/1983 அவ்யக்த பாப்தாதா, மதுபன். சிரேஷ்ட பதவியின் பிராப்திக்கான ஆதாரம் முரளி. இன்றைய முரளியினுடைய தலைப்பு சிரேஷ்ட பதவியின் பிராப்திக்கான ஆதாரம் முரளி. இன்று முரளிதரன் தந்தை தன்னுடைய முரளி மேல் அன்பு வைத்திருக்கும் குழந்தைகளுக்கு முரளிதரன் தந்தை மேல் எந்த அளவு அன்பு இருக்குது, மேலும் முரளி மேல் எவ்வளவு அன்பு இருக்குது என்பதை பார்த்து கொண்டிருந்தாங்க. முரளிக்கு பின்னால் எந்த அளவு போதை ஏறியவர்களாக ஆகிடுறாங்க. தன்னுடைய உடலின் உணர்வுகளையும் மறந்து உடலற்றவராக ஆகி உடலற்ற தந்தையிடமிருந்து கேட்குறாங்க. கொஞ்சம் கூட தேகதாரிகளின் நினைவின் உணருதல் இருப்பதில்லை. இந்த விதி மூலம் மகிழ்ச்சி அடைந்தவராகி எப்படி குஷியில நடனம் ஆடுறாங்க. தன்னை பாக்கியத்தை உருவாக்கும் தந்தையின் எதிரில் பல கோடி மடங்கு பாக்கியவான் அப்படின்னு புரிந்து ஆன்மீக போதையில் இருக்கிறாங்க. எப்படி இந்த ஆன்மீக போதை முரளிதரனின் முரளியின் போதை ஏறிடுதோ, பிறகு தன்னை இந்த பூமியிலிருந்து மேலும் இந்த உடலிலிருந்து மேலே பறந்து கொண்டிருப்பதாக அனுபவம் செய்கிறாங்க. முரளியின் ஆலாபனையிலிருந்து, அதாவது முரளியினுடைய இசை மற்றும் ரகசியம் மூலம் முரளிதரன் தந்தையோடு அநேக அனுபவங்களில் சென்று கொண்டே இருக்கிறாங்க. சில நேரம் மூல வதனத்துக்கும் சில நேரம் சூட்சம வதனத்திலும் சென்றுடுறாங்க. சில நேரம் தன்னுடைய ராஜ்யத்துக்கு போயிடுறாங்க. சில நேரம் லைட் ஹவுஸ் மைட் ஹவுஸ் ஆகி இந்த துக்கமான அமைதியற்ற உலகத்தின் ஆத்மாக்களுக்கு சுகம் சாந்தியின் கிரணங்களை கொடுத்துக்கிட்டே தினசரி 3 உலகங்களிலும் சுற்றி வராங்க. யாருடன் சுற்றி வராங்க? முரளிதரன் தந்தையோடு முரளி கேட்டு கேட்டு அதீந்திரிய சுகம் அப்படிங்கிற அந்த ஊஞ்சல்ல ஆடுறாங்க. முரளியின் இசையை கேட்டு அழியாத ஆசீர்வாதத்தின் மருந்து கிடைத்த உடனேயே உடல் மனம் ஆரோக்கியமானதாக ஆகிடுது. மகிழ்ச்சியில் மூழ்கி போய் கவலையற்ற மகாராஜாவாக ஆகிடுறாங்க. துக்கமற்ற உலகத்தின் ராஜா ஆகிடுறாங்க. சுயராஜ்ய அதிகாரி ஆகிடுறாங்க. அந்த மாதிரி விதிபூர்வமான முரளி மேல் அன்பு வைத்திருக்கும் குழந்தைகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பாப்தாதா சொல்றாங்க. ஒரே முரளி மூலமா சிலர் ராஜாவாக சிலர் பிரஜையாக ஆகிடுறாங்க. ஏன் அப்படின்னா விதி மூலமாக சித்தி ஏற்படுது. யார் எந்த அளவு விதிபூர்வமாக கேட்குறாங்களோ அந்த அளவே சித்தி சுரூபம் ஆகிறாங்க. ஒருவர் விதிபூர்வமாக கேட்குறவங்க அதாவது தனக்குள்ள நிரப்புபவர். இரண்டாம் அவர் நியமப்படி கேட்குறவங்க, கொஞ்சம் நிரப்புபவர், கொஞ்சம் வர்ணனை செய்பவர். மூன்றாம் அவரினுடைய விஷயத்தையோ கேட்காதீங்கன்னு சொல்றாங்க பாபா. யதார்த்தமாக விதிபூர்வமாக கேட்குறவங்க மற்றும் நிரப்புறவங்க சொரூபமாகிடுறாங்க. அவங்களுடைய ஒவ்வொரு காரியமும் முரளியினுடைய சொரூபமாக இருக்கும். உங்களை நீங்களே நான் எந்த வரிசை எண்ணில் இருக்கிறேன் அப்படின்னு கேளுங்க. முதலிலா அல்லது இரண்டாவதிலா? முரளிதரன் தந்தை மேல் மரியாதை இருக்குது அப்படின்னா முரளியினுடைய ஒவ்வொரு வார்த்தை மேல் மரியாதை வைப்பது. ஒவ்வொரு மகா வாக்கியமும் 2500 ஆண்டுகளின் வருமானத்துக்கான ஆதாரம், பல கோடி மடங்கின் வருமானத்துக்கான ஆதாரம். அந்த கணக்குப்படி ஒரு வரதானம் தவறிவிட்டது அப்படின்னா பல கோடி மடங்கின் வருமானம் தவறிவிட்டது. ஒரு வரதானம் பொக்கிஷங்களின் சுரங்கம் ஆக்கிடுது. அந்த மாதிரி முரளியின் ஒவ்வொரு வார்த்தையையும் விதிபூர்வமாக கேட்டு மேலும் அதன் மேல் பிராப்தியாகி இருக்கும் சித்தி சொரூபத்தினுடைய கணக்கு வழக்கை தெரிந்திருப்பவர் சிரேஷ்ட நிலையை அடைஞ்சிடுறாங்க. எப்படி கர்மங்களினுடைய விளைவு மிக ஆழமானதோ அதே மாதிரி விதிபூர்வமாக முரளி கேட்பது மற்றும் நிரப்புவதனுடைய பலன்களும் மிக சிரேஷ்டமானது. முரளிதான் பிராமண வாழ்க்கைக்கான மூச்சு. மூச்சு இல்லை அப்படின்னா வாழ்க்கை இல்லை. நீங்கள் அந்த மாதிரி அனுபவி ஆத்மாக்கள் தான் இல்லையா அப்படின்னு பாபா கேட்குறாங்க. ஆகினால இன்று இந்த மகத்துவம் நிறைந்து விதிபூர்வமாக முரளி கேட்டேனா அப்படின்னு தன்னைத்தானே தினசரி சோதனை செய்யுங்கன்னு பாபா சொல்றாங்க.
அமிர்த வேளையின் இந்த விதி முழு நாளும் ஒவ்வொரு காரியத்திலும் சித்தி சொரூபமாக, அதாவது வெற்றி சொரூபமாக, இயல்பாக மற்றும் சகஜமாக ஆக்குது. புரிந்ததா அப்படின்னு பாபா கேட்குறாங்க. புதியவர்கள் வந்திருக்கீங்க இல்லையா? ஆகினால கடைசியில வந்தும் வேகமாக செல்வதற்கான வழியை கூறிக்கிட்டு இருந்துக்கிறோம். இதன் மூலம் வேகமாக முன்னேறி சென்றிடுவீங்க. நேரத்தின் தூரத்தை இந்த விதி மூலம் அதிவேகத்தில் சென்றடைய முடியும். குழந்தைகளிடமிருந்து எந்த ஒரு முறையீடுகளும் நிறைவேறாமல் தங்கி போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பாப்தாதா வழியை சொல்றாங்க. ஏன் காலம் தாழ்த்தி நான் வந்திருக்கிறேன், அல்லது ஏன் கால தாமதமாக என்னை அழைச்சிங்க, ஆனால் முன்னேறி செல்ல முடியும், முன்னேறி செல்லுங்கன்னு பாபா சொல்றாங்க. சிரேஷ்ட விதி மூலம் சிரேஷ்ட வரிசை எண்ணை பெறுங்க, பிறகு முறையீடுகளோ இருக்காதுதான் இல்லையா அப்படின்னு பாபா கேட்குறார். மிகவும் துல்லியமான வழியை சொல்லியிருக்கிறோம். அனைத்தும் தயாராக இருக்கும் நேரத்தில் வந்திருக்கீங்க. தயாராகி இருக்கும் வெண்ணெயை அருந்தும் நேரத்தில் வந்திருக்கீங்க. ஒரு உழைப்பிலிருந்தோ முதலிலேயே விடுபட்டுட்டீங்க. இப்போ அருந்துங்கள் மற்றும் ஜீரணம் மட்டும் செய்யுங்கள். சுலபம்தான் இல்லையா அப்படின்னு பாபா கேட்குறாங்க. நல்லது. அந்த மாதிரி அனைத்து விதி நிரம்பிய, அனைத்து சித்திகளையும் பிராப்தி செய்யக்கூடிய, முரளிதரனின் முரளியால் உடலின் உணர்வுகளை மறக்கக்கூடிய, குஷிகளின் ஊஞ்சலில் ஆடக்கூடிய, ஆன்மீக போதையில் யோகியாக இருக்கக்கூடிய, முரளிதரன் மற்றும் முரளி மேல் மரியாதை வைக்கக்கூடிய, அந்த மாதிரி மாஸ்டர் முரளிதரன், முரளி மற்றும் முரளிதரன் சொரூப குழந்தைகளுக்கு பாப்தாதாவின் சாகார மற்றும் ஆகார 2 குழந்தைகளுக்கும் அன்பு நிரம்பிய அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்கிறாங்க. நாமும் நம்மளுடைய பாப்தாதாவுக்கு அன்பு நிரம்பிய அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்வோம். அடுத்ததாக பாப்தாதா பார்ட்டிகளோடு சந்திக்கிறாங்க. அவங்கள்ட்ட கேட்குறாங்க, நீங்கள் எப்பொழுதும் ஒரு தந்தையினுடைய நினைவில் இருக்கும் ஒரே சீரான நிலையில் நிலைத்திருக்கக்கூடிய சிரேஷ்ட ஆத்மாக்கள் தான் இல்லையா அப்படின்னு. எப்பொழுதும் ஒருவனுடைய ரசனையில் இருக்கும் ஆத்மாவா, அல்லது வேறு ஏதாவது ரசனை தன் பக்கம் இழுத்துடுதான்னு கேட்குறாங்க. ஏதாவது அந்நிய ரசனை தன் பக்கம் இழுப்பதும் இல்லைதான் இல்லையான்னு கேட்குறாங்க. உங்கள் அனைவருக்குமோ இருப்பதே ஒருவர் தான். அந்த ஒருவரில் அனைத்துமே நிரம்பி இருக்குது. எப்போ இருப்பதே ஒருவர், வேறு யாரும் இல்லை அப்படின்னா எங்கே போவீங்க? ஏதாவது சித்தப்பா, பெரியப்பா, மாமாவோ இல்லைதான் இல்லையா? நீங்கள் அனைவரும் என்ன உறுதிமொழி செஞ்சுருக்கீங்க? அனைத்துமே நீங்கள் தான் அப்படின்னு இந்த உறுதிமொழியை தான் செஞ்சுருக்கீங்க இல்லையா? குமாரிகள் திடமான உறுதிமொழி செஞ்சுருக்கீங்களா? திடமான உறுதிமொழி செஞ்சீங்க, மேலும் வரமாலை கழுத்தில் வந்து விழுந்தது. உறுதிமொழி செஞ்சீங்க, மேலும் வரன் கிடைத்தது. வரனும் கிடைத்தது, மேலும் வீடும் கிடைத்தது. அப்படி வரனும் வீடும் கிடைச்சிருச்சு. குமாரிகளை பொறுத்தளவில் தாய் தந்தையருக்கு என்ன யோசிக்க வேண்டியதாக இருக்குது? வரன் மற்றும் வீடு நல்லதாக கிடைக்கணும். உங்களுக்கும் அந்த மாதிரியான வரன் கிடைச்சிட்டார். அவருடைய மகிமையை முழு உலகமும் செய்து வீடும் அப்படி கிடைச்சிருக்குது. அங்கே அடையலை அப்படிங்கிற எந்த பொருளும் கிடையாது. அங்கே அடையலை என்று ஒரு பொருள் கூட கிடையாது. எனவே உறுதியான வரமாலையை அணிந்தீங்களா? அந்த மாதிரி குமாரிகளை தான் புத்திசாலிகள் அப்படின்னு சொல்றது. குமாரிகளோ புத்திசாலிகள். குமாரிகளை பார்த்து பாப்தாதாவுக்கு குஷி ஏற்படுது. ஏன்னா தப்பிச்சிட்டாங்க. யாராவது கீழே விழுவதிலிருந்து தப்பிச்சிட்டாங்கன்னு அப்படின்னா குஷி ஏற்படும் இல்லையா? மாதர்கள் யார் கீழே விழுந்துட்டாங்களோ அவங்களை பற்றி பேசும் பொழுது விழுந்து விட்டவர்களை காப்பாற்றிட்டோம் அப்படின்னு சொல்வோம். ஆனால் குமாரிகளை பொறுத்தளவில் விழுவதிலிருந்து காப்பாற்றி விட்டோம் அப்படின்னு சொல்வோம். அந்த மாதிரி நீங்கள் அதிர்ஷ்டசாலிகள். மாதர்களுக்கு அவங்களுடைய அதிர்ஷ்டம் இருக்குது, குமாரிகளுக்கென்று அவங்களுடைய அதிர்ஷ்டம் இருக்குது. மாதர்களும் அதிர்ஷ்டசாலிகள் தான். ஏன்னா இருந்தும் பசுபாலனை செய்யும் கோபாலனுடைய பசுக்களாக ஆகிட்டாங்க. அடுத்ததான் பாபா கேட்குறாங்க, எப்பொழுதும் மாயாவை வென்றவர்களாக இருக்கீங்களா அப்படின்னு. யார் மாயாவை வென்றவராக இருப்பாங்களோ அவங்களுக்கு நான் உலகத்துக்கு நன்மை செய்பவன் அப்படிங்கிற அந்த போதை அவசியம் இருக்கும். அந்த மாதிரி போதை உங்களுக்கு இருக்குதா அப்படின்னு பாபா கேட்குறாங்க. எல்லைக்கு அப்பாற்பட்ட சேவை அப்படின்னா உலகினுடைய சேவை. நான் எல்லைக்கு அப்பாற்பட்ட எஜமானனுடைய குழந்தை அப்படிங்கிற இந்த நினைவு எப்பொழுதுமே இருக்கட்டும்ங்கிறாங்க பாபா. என்னவாக மாறிட்டோம், என்ன கிடைச்சிருக்குது அப்படிங்கிறது நினைவில் இருக்குதா? இதே குஷியில் எப்பொழுதுமே முன்னேறி சென்று கொண்டே இருங்க.
முன்னேறி செல்பவர்களை பார்த்து பாப்தாதா மகிழ்ச்சி அடைகிறாங்க. எப்பொழுதுமே தந்தையினுடைய நினைவின் மகிழ்ச்சியிலேயே இருங்க. ஈஸ்வரிய மகிழ்ச்சி என்னவாக ஆக்கிடுது? முற்றிலும் தரையிலிருந்து ஆகாயத்தில் இருப்பவராக ஆக்கிடுது. ஆகாயம் உயரே இருக்குது அப்படின்னா கீழே எப்படி வருவீங்க? ஒரு பொழுதும் புத்திங்கிற கால்கள் தரையில இல்லை, மேலே இருக்குது. இவரைத்தான் உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தையின் உயர்ந்த குழந்தை அப்படின்னு சொல்றது. இதே போதை இருக்கணும். எப்பொழுதுமே ஆடாமல் அசையாமல் அனைத்து பொக்கிஷங்கள்னால் நிரம்பியிருங்க. சற்றே மாயாவினுடைய ஆட்டம் ஏற்படுது என்றாலும் அனைத்து பொக்கிஷங்களையும் அனுபவம் செய்ய முடியாது. தந்தை மூலமா எத்தனை பொக்கிஷங்கள் கிடைச்சிருக்குது. அந்த பொக்கிஷங்களை எப்பொழுதுமே நிலைத்திருக்க செய்வதற்கான வழி எப்பொழுதும் ஆடாமல் அசையாமல் இருப்பது. ஆடாமல் அசையாமல் உறுதியாக இருப்பதனால எப்பொழுதுமே குஷியினுடைய அனுபவம் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். அழியக்கூடிய பணம் செல்வத்தினுடைய குஷியும் இருக்குது இல்லையா? அழியக்கூடிய தலைவர் பதவியினுடைய நாற்காலி கிடைக்குது, பெயர் மரியாதை கிடைக்குது அப்படின்னா எவ்வளோ குஷி ஏற்படுது. இதுவும் அழியாத குஷி. ஆனால் இந்த குஷியானது யார் ஆடாது அசையாதவராக இருக்கிறாரோ அவங்களுக்குத்தான் கிடைக்கும் அப்படின்னு பாபா சொல்றாங்க. பார்ட்டிகளோடு அவ்யக்த பாப்தாதா சந்திக்கிறாங்க. அனைத்து பிராமணர்களுக்கும் சுயராஜ்யம் பிராப்தியாக ஆயிடுச்சு. முன்பு அடிமையாக இருந்தீங்க, நான் அடிமை நான் அடிமை அப்படின்னு பாடிக்கிட்டே இருந்தீங்க. இப்போ சுயராஜ்யம் உடையவர்களாக ஆகிட்டீங்க. அடிமையிலிருந்து ராஜா ஆயிட்டீங்க. எவ்வளோ வித்தியாசம் ஏற்பட்டுச்சு? இரவு பகலுக்கான வித்தியாசம்தான். தந்தையை நினைவு செய்வது மேலும் அடிமையிலிருந்து ராஜா ஆவது. அந்த மாதிரி ராஜ்யம் முழு கல்பத்திலும் கிடைக்க முடியாது. இதே சுயராஜ்யம் மூலம் விஸ்வராஜ்யம் கிடைக்குது. ஆகையினால இப்போ நான் சுயராஜ்ய அதிகாரி அப்படிங்கிற இந்த போதையிலேயே எப்பொழுதும் இருங்க. பிறகு இந்த கர்ம இந்திரியங்கள் தானாகவே சிரேஷ்ட வழிப்படி நடக்கும். எப்பொழுதுமே என்ன அடைய வேண்டியதாக இருந்ததோ அதை அடைஞ்சிட்டேன். என்னவாக இருந்த நான் என்னவாக ஆயிட்டேன் அப்படிங்கிற இதே குஷியில் இருங்க. எங்கே கிடைத்தேன், ஆனால் எங்கே வந்து சேர்ந்துட்டேன். அவ்யக்த பாப்தாதாவினுடைய மகா வாக்கியங்களிலிருந்து தெரிவு செய்யப்பட்ட கேள்வி பதில். அவ்யக்த பாப்தாதாவினுடைய மகா வாக்கியங்களிலிருந்து தெரிவு செய்யப்பட்ட கேள்வி பதில். கேள்வி கேட்குறாங்க பாப்தாதா, முயற்சி செய்வதற்கான இறுதி லட்சியம் என்ன? அதற்கான என்ன விசேஷ கவனம் வைக்கணும்? பாப்தாதா பதில் சொல்றாங்க, அவ்யக்த பரிஸ்தாவாகி இருக்கணும். இதுதான் முயற்சி செய்வதின் இறுதி லட்சியம். இந்த லட்சியத்தை எதிரில் வைக்கிறதுனால ஒளி மண்டலத்தில் என்னுடைய ஒளி உடல் ஒளி வடிவமானது என்று அனுபவம் செய்வீங்க. எப்படி இந்த பௌதிகமானவை 5 தத்துவங்களினால் ஆன மண்டலத்தில் இருக்குது, அதே மாதிரி உடலற்ற நிலை ஒளி பரவிய மண்டலத்தில் இருக்குது. ஒளியின் ரூபம் இருக்குது. ஆனால் அக்கம் பக்கம் நாலாபுறங்களிலும் ஒளியே ஒளிதான், நான் ஆத்மா ஜோதி சொரூபத்தில் இருக்கிறேன் அப்படிங்கிற இந்த லட்சியமும் இருக்கவே இருக்குது. ஆனால் என்னுடைய உடல் ரூபமும் ஒளி மண்டலத்தில் இருக்குது அப்படிங்கிறது அனுபவம் செய்வதுங்கிறாங்க பாபா. அடுத்த ஒரு கேள்வி கேட்குறாங்க, ஒவ்வொரு காரியம் செஞ்சுக்கிட்டே விசேஷமாக எந்த நினைவை அதிகரித்தோம் அப்படின்னா நிராகார நிலை சுலபமாக உருவாயிடும். ஒவ்வொரு காரியம் செஞ்சுக்கிட்டே நான் பரிஸ்தா அப்படிங்கிற இந்த காரியம் செய்வதற்காக இந்த பூமி மேல் என் கால்களை வைக்கிறேன். ஆனால் நான் அவ்யக்த உலகத்தை சேர்ந்தவன். நான் இந்த காரியம் செய்வதற்காக என்னுடைய உலகத்திலிருந்து இந்த பூமிக்கு வந்திருக்கிறேன். காரியங்கள் முடிவடைந்ததும் பிறகு நான் என்னுடைய உலகத்துக்கு வந்துடுறேன். இந்த நினைவின் மூலம் சுலபமாகவே நிராகார நிலை உருவாயிடுங்கிறாங்க பாபா. அடுத்த ஒரு கேள்வி கேட்குறாங்க, சாகார சொரூபத்தின் போதையின் ஞான பாயிண்ட்டுகளின் கூடவே எந்த அனுபவத்தில் இருப்பதனால சாட்சாத்கார மூர்த்தியாக முடியும் அப்படின்னு பாப்தாதா பதில் சொல்கிறாங்க, எப்படி நான் சிரேஷ்ட ஆத்மா பிராமணன், நான் சக்தி அப்படிங்கிற நினைவு இருக்குது. இந்த நினைவின் மூலம் போதை மற்றும் குஷியினுடைய அனுபவம் ஆகுது. ஆனால் எப்போ அவ்யக்த சொரூபத்தில் ஒளியின் மண்டலத்தில் தன்னை அனுபவம் செய்வீங்களோ அப்போ சாட்சாத்கார மூர்த்தி ஆவீங்க. ஏன் அப்படின்னா சாட்சாத்காரம் ஒளியின்றி ஏற்படாது. அந்த மாதிரி உங்களுடைய ஒளி ரூபத்தின் பிரபாவத்தினால தான் அவங்களுக்கு தெய்வீக சொரூபத்தினுடைய சாட்சாத்காரம் கிடைக்கும்னு சொல்கிறாங்க பாபா. அடுத்து பாப்தாதா இன்னொரு கேள்வி கேட்குறாங்க, தற்காலத்துக்கு ஏற்றபடி உங்களுடைய எந்த சொரூபம் தேவையாக இருக்குது, இப்பொழுது எந்த பங்கு முடிவடைஞ்சது அப்படி? பாப்தாதா பதில் சொல்கிறாங்க, தற்சமயத்துக்கு ஏற்ற மாதிரி உங்கள் அனைவருடைய ஜுவாலாமுகி சொரூபம் தேவையாக இருக்குது. சாதாரண சொரூபம், சாதாரண பேச்சு தென்படக்கூடாது.
இந்த தேவி எனக்காக என்ன ஆகாஷவாணி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு பிறர் அனுபவம் செய்யணும். இப்போ உங்கள் அனைவரினுடைய கோபி நிலையினுடைய பங்கு முடிவடைஞ்சது. எப்போ நீங்கள் சக்தி ரூபத்தில் இருப்பீங்களோ அப்போ உங்கள் மூலமாக இவங்க ஏதோ ஒரு அவதாரம், இவங்க சாதாரண மனிதர் இல்லை அப்படிங்கிறத அனைவரும் அனுபவம் செய்யணும். அவதாரம் வெளிப்பட்டார், மகா வாக்கியம் கூறினார், மேலும் மறைந்து விட்டார். இப்பொழுதைய நிலை மற்றும் முயற்சியினுடைய லட்சியம் இதுவாகத்தான் இருக்கணுங்கிறாங்க பாபா. அடுத்து பாப்தாதா இன்னொரு கேள்வி கேட்குறாங்க. பொறுப்பாளராக ஆகியிருக்கும் முக்கிய சேவாதாரிகள் ராஜ்ய பாக்கியத்தினுடைய ஆசனத்தை பெறக்கூடிய நெருக்கமாக இருக்கும் ரத்தனங்களினுடைய சேவை என்ன அப்படின்னு பாப்தாதா பதில் சொல்கிறாங்க. அவங்க லைட் ஹவுஸ் மாதிரி சுற்றி சுற்றி நாலாப்புறங்களிலும் லைட் கொடுத்து கொண்டே இருக்கணும். ஒருவர் அநேகர்களுக்கு லைட் கொடுப்பார். ஸ்தூல காரிய நடவடிக்கையிலிருந்து விலகி சென்று கொண்டே இருப்பார். சமிக்சை மூலம் கேட்டார், வழிகாட்டுதல் கொடுத்தார், பிறகு சூட்சும வதனத்துக்கு வந்துட்டார். இப்போ பொறுப்புகள் மற்றும் சேவையினுடைய விஸ்தாரமோ நாலாப்புறங்களிலும் இன்னும் அதிகரிக்கும். விதவிதமான சேவைகள் என்ன நடந்து கொண்டு இருக்கின்றனவோ அவை இன்னும் அதிகரிக்கும் பாபா சொல்கிறான். அடுத்து பாப்தாதா இன்னொரு கேள்வி கேட்குறாங்க. சக்கரவர்த்தி மகாராஜாவாக யார் ஆகிறாங்க, அவங்களுடைய அடையாளங்களை சொல்லுங்க அப்படின்னு. யாரெல்லாம் இப்போ சுயதர்சன சக்கரதாரியோ அவங்க தான் சக்கரவர்த்தி மகாராஜா. யாரிடம் ஒளியினுடைய சக்கரமும் இருக்குது, மேலும் சேவையில் பிரகாசத்தை பரப்பக்கூடிய சக்கரமும் இருக்குது அப்படின்னா அவங்கள சக்கரதாரி அப்படின்னு சொல்வோம். அந்த மாதிரியான சக்கரதாரி தான் சக்கரவர்த்தியாக ஆக முடியும். உங்களுடைய ஒளியினுடைய ரூபம் மற்றும் ஒளியினுடைய கிரீடம் அந்த மாதிரி பொதுவானதாக ஆகிவிட வேண்டும். அது நடைமுறையில் இவங்க ஒளி கிரீடம் அணிந்தவர் அப்படின்னு அனைவருக்கும் தென்படணும்னு சொல்கிறாங்க பாபா. அடுத்து இன்னொரு கேள்வி கேட்குறாங்க. எந்த பயிற்சி செய்கிறதுனால உடல் சம்பந்தப்பட்ட கணக்கு வழக்கு லேசாக ஆகிடும், உடலுக்கும் ஓய்வின் சத்துணவு கிடைச்சிடும், அதாவது தூக்கத்தினுடைய சத்துணவு கிடைச்சிடும் கேட்குறாங்க. பாப்தாதா பதில் சொல்கிறாங்க. அவ்யக்த லைட் ரூபத்தில் நிலைத்திருப்பதற்கான, அதாவது உடலிலிருந்து விலகி இருப்பதற்கான பயிற்சி இருக்குது அப்படின்னா 2-4 நிமிடங்களினுடைய அசரீரி நிலை மூலம் உடலுக்கு ஓய்வினுடைய சத்துணவு கிடைச்சிடும். உடலோ பழையதாக இருக்கும், கணக்கு வழக்கும் பழையதாக இருக்கும். ஆனால் லைட் சொர்பத்தினுடைய நினைவை உறுதி செய்கிறதுனால கணக்கு வழக்கை முடிப்பதில் லைட் ரூபம் ஆகிடுவாங்க. இதற்காக விசேஷமாக அமிர்த வேளையில் நான் அசரீரி மூலம் பரந்தாமவாசி அவ்யக்த ரூபத்தில் அவதரித்து இருக்கிறேன் அப்படிங்கிற அந்த பயிற்சியை செய்யுங்கிறாங்க பாபா. அடுத்து இன்னொரு கேள்வி. மாயாவை வென்றவர் ஆவதற்கான சுலபமான வழி என்ன? மாயாவை வென்றவர் ஆவதற்காக தன்னுடைய தீயவைகள் மேல் கோபப்படுங்க. எப்பொழுது கோபம் வருதோ அப்போ நீங்கள் கோபப்படாதீங்க, தன்னுடைய தீயவைகளின் மீது கோபப்படுங்க. தன்னுடைய பலகீனங்கள் மீது கோபப்பட்டீங்க அப்படின்னா சுலபமாக மாயாவை வென்றவர் ஆகிடுவீங்கிறாங்க பாபா. அடுத்து இன்னொரு கேள்வி. கிராமத்தினரை பார்த்து பாப்தாதா விசேஷமாக ஏன் குஷி அடைகிறாங்க? பாபா பதில் சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா கிராமத்தினர் மிகவும் வெகுளியாக இருப்பாங்க. தந்தையையும் போலாநாத் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி தந்தை போலாநாத் அப்படின்னா அதே போலவே கிராமத்தினரும் வெகுளியானவங்க. ஆகினால நான் விசேஷமாக போலாநாத்துக்கு பிரியமானவர் அப்படிங்கிற குஷி இருக்கட்டும்ங்கிறாங்க பாபா. நல்லது. பாபா வரதானம் கொடுக்குறாங்க. அமைதியினுடைய சக்தி மூலமாக புது உலக ஸ்தாபனைக்கு பொறுப்பாளராக மாஸ்டர் சாந்தி தேவாக ஆகுக. மாஸ்டர் சாந்தி தேவாக ஆகணும் அப்படின்னா பாபா சொல்கிறாங்க அமைதியினுடைய சக்தி மூலமாக புது உலக ஸ்தாபனைக்கு பொறுப்பாளராக ஆக. அமைதியினுடைய சக்தி சேமிப்பதற்காக இந்த உடலிலிருந்து விலகி அசரீரி ஆகிடுங்க. இந்த அமைதியினுடைய சக்தி மிகுந்த மகான் சக்தி. இதன் மூலம் புது உலகினுடைய ஸ்தாபனை ஆகுது. யார் சப்தத்திலிருந்து விலகி அமைதியினுடைய ரூபத்தில் நிலைச்சிருப்பாங்களோ அவங்க தான் ஸ்தாபனை காரியத்தை செய்ய முடியும். ஆகினால சாந்தி தேவன், அதாவது சாந்தி சொரூபமாகி அசாந்த ஆத்மாக்களுக்கு சாந்தியினுடைய கரணங்களை கொடுங்க. விசேஷமாக சாந்தியினுடைய சக்தியை அதிகப்படுத்துங்க. இதுதான் மிகப்பெரிய மகாதானம். இதுதான் அனைவராலும் விரும்பப்படும் மேலும் சக்திசாலியான ஒன்றாகும் சொல்கிறாங்க. ஸ்லோகனில் பாபா சொல்கிறாங்க, ஒவ்வொரு ஆத்மாவுக்காகவும் இயற்கையாகவும் இயற்கைக்காகவும் சுபபாவனை வைப்பதே உலகத்துக்கு நன்மை செய்பவராவது. உலகத்துக்கு நன்மை செய்பவராக ஆகணும் அப்படின்னா ஒவ்வொரு ஆத்மாவுக்காகவும் இயற்கைக்காகவும் சுபபாவனை வைக்கணும். நல்லது. ஓம் சாந்தி. நன்றி பாபா, நன்றி.